நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தகப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் இப்போ என்ன தகவல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நாம் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்கோம். விழுப்புரம் ஆமுனி பேருந்து ஓட்டுநர்களை காரில் வந்த 8 பேர் சேர்ந்த கும்பல் தாக்குனாங்க. அது நம்ம நண்பர்கள் எல்லாருமே அந்த காணொலியை நாம் பார்த்துருப்போம். இது நண்பர்கள் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இப்போ அதை பற்றின பதிவுகள் நான் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்தேன். நல்ல ரீச் ஆகி ஏகப்பட்ட கொந்தளிப்புகள் வந்தது. எதுக்காக அப்படின்னா, தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கைகளை முன் வச்சு ஏகப்பட்ட நபர்கள் அவங்களுடைய ஃபேஸ்புக் மற்ற எல்லா பக்கங்கள்லையும் தகவலை தெரியப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ அதனுடைய உண்மை நிலவரம், உண்மை சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக எல்லா நண்பர்களுக்கும் தெரியணும். ஏன்னா இன்னைக்கு எனக்கு அதிகமான ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த ஆம்னி பேருந்து ஓட்டுநர்களுக்காக போராட்டம் நடத்தினாங்க, நீங்கள் முன்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தீங்க, ஏன் நீங்கள் அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை அப்படின்ற மாதிரியான கேள்விகள் என்கிட்ட தொடர்ந்து வர்ற காரணத்தினால நான் அவங்கக்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், நண்பரே சரி ஓகே, இதை பற்றி நான் தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். இருந்தாலும் நம்ம நண்பர்களுக்கு நேரடியாக லைவில் போய் நாம் இதை தெரியப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு லைவுக்கு வந்திருக்கோம் நண்பர்களை. அதை முதல்ல நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். அதாவது இந்த ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் தாக்கின தகவல் எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் புதன்கிழமை நைட்டு ஒரு 11 மணி 11:30 மணிக்கு எனக்கு தெரியும். அப்போ அந்த பாதிக்கப்பட்ட ஓட்டுநர்களினுடைய நம்பர் இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ நம்ம கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்த வீரகுமார் அப்படின்ற நண்பர் தான் எனக்கு முதல்ல பாதிக்கப்பட்ட ஓட்டுநரில் ஒருத்தருடைய நம்பர் அனுப்பிச்சி விட்டார். அவர் பேர் சரவணன். அப்போ அவர்கிட்ட கூப்பிட்டு நான் பேசினேன். என்ன நண்பரே ஆச்சு, யார் மேலே உங்கள் மேலே எது தவறுகள் இருக்கா அப்படின்ட்டு சொல்லி கேட்கும்போது, இல்லைண்ணே அந்த மாதிரி எந்த சம்பவமும் இல்லை, இப்போ இன்னைக்கோடு சேர்த்து நாங்கள் 2வது நாளாக உட்காந்துருக்கோம் ஸ்டேஷனில். நல்லா கிட்ட காட்டிங்க, 2வது நாளாக நாங்கள் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோன்னே இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற தகவலை சொன்னார். அதைத்தான் சொன்னார். அவங்க பேசின மொத்த ரெக்கார்ட்ஸையுமே நம்ம வச்சுருக்கோம். அப்போ சொல்லும்போது, சரிங்க நண்பரே இப்போ என்ன உதவிகள் வேணும் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் முன்னாடி நின்று இதுக்கு ஒரு தீர்வு கண்டு கொடுக்கணுன்னே அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நண்பரே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு நிறைய பேர் கூப்பிட்றாங்க, அவங்களுக்காக முன்னாடி நின்று நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது இடையிலேயே பாதையிலேயே பின் வாங்கிறாங்க, நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கீங்க அப்படின்றத கேட்கும்போது, இல்லைண்ணே நாங்கள் பின்லாம் வாங்க மாட்டோம், கடைசி வரைக்கும் உங்கள் கூட நிற்போம் அப்படின்ற தகவலை தெரியப்படுத்துகிறாங்க. அந்த விஷயத்தை சொன்ன உடனே சரின்னு சொல்லி நான் காலையில் கிளம்பி போகிறேன். ஏன்னா அதுக்கு முதல் நாள் ஒரு 3 நாளாக பவானி பக்கத்தில் சித்தோடு அந்த ஊரில் ஒரு நம்ம ஓட்டுநருக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக தான் அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தவே அதை முடிச்சுட்டு நான் காலையில் கிளம்பி அங்கே போகிறேன் நண்பர்களே. அங்கே நான் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்காங்க, டிஐஜி ஆஃபீஸில் இருக்காங்க. என்ன நண்பரே ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி உள்ள மனு கொடுக்க போயிருக்காங்க அப்படின்ற தகவலை தெரியப்படுத்துறாரு. யாரு? சரவண நண்பர் அந்த தகவலை தெரியப்படுத்துறாரு. சரவண நண்பரும் பிரவீன் நண்பரும் உள்ள மனு கொடுக்க போயிருக்காங்க. யாருப்பா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது ஒரு சங்கத்து பேரை சொன்னாங்க. சரி ரைட்டு ஓகே, இப்போ நம்ம மனு கொடுப்போம் அப்படின்னு போகும்போது அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க ஒரு பிரச்சனைக்கு ஒருத்தர் ஆல்ரெடி மனு கொடுத்துட்டாரு, மாற்றி கொடுக்க வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரி ரைட்டு, என்ன சொன்னாங்க அப்படின்றத கேட்கும்போது 2 நாளில் சம்மந்தப்பட்ட நபர்களில் ஒரு 2 பேரையாவது அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருவோம் அப்படின்ற தகவலை தெரியப்படுத்துகிறாங்க. ஓகே அப்படின்னாச்சு. இப்போ அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கும்போது, கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு கொடுக்கணும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸுக்கு நம்ம போகிறோம். பாதி பேர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்க, ஆனால் பாதி பேரை காணோம். அதுலேயும் குறிப்பாக இன்னொரு டிரைவர் இல்லை, ஒரு டிரைவர் மட்டும்தான் இருக்கார், இன்னொரு டிரைவர் இல்லை. அந்த முன்னாடி போய் டிஐஜி ஆஃபீஸில் மனு கொடுத்த அந்த சங்கத்து நபர்களும் வரலை. என்னப்பான்னு ஃபோன் கொடுக்குமே, இல்லை நான் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்க வேணான்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சரவணன்ற டிரைவர் என் பக்கத்தில் கூட வரலை. இந்த பிரவீன்றவர் தான் இருந்தார். அவர்கிட்ட தான்
ஒவ்வொரு தகவல்களையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை பூரா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது, இல்லைண்ணே எஃப்ஐஆர் போட்டு கையில் கொடுத்துட்டாங்க, அதனால் கிளம்ப சொல்லிட்டாங்க, ஓனர் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்றார். இந்த சம்பவம் நடந்தது எப்போ? வியாழக்கிழமை மதியானம் நான் அங்கே கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்து கொஞ்ச நேரத்திலே அந்த பிரவீன்ற டிரைவர் போய் பஸ்ஸை எடுத்து இன்னொரு டிரைவர் வர்றாருன்னே அவர்கிட்ட கொடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை எடுத்துகிட்டு வர்றார். அவர் பஸ்ஸு பக்கத்தில் நின்று தான் நம்ம வீடியோவே போட்டிருப்போம். அப்போ அந்த 2 டிரைவர்கள் என்ன சொல்கிறாங்க, அண்ணே வீட்டில் பூரா பயந்துட்டாங்க, வீட்டுக்கு ஒரு 2 போய் தலையை காமிச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரைட்டு போயிட்டு வாங்கப்பா, இப்போ நான் வந்து என்ன செய்ய, நாளைக்கு இதை என்னென்னு பார்க்கணும், காலையில் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்றே. சரிங்கண்ணே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ரூம் போட்டு இங்கே தங்குறேப்பா, நீங்கள் காலையில் வந்துருங்க, மதியானம் வர்ற மாதிரி வந்துருங்க, நம்ம என்னென்னு போய் அடுத்ததாக ஃபாலோ பண்ணுவோம். மனு கொடுத்தா மட்டும் எல்லா வேலையும் நடந்துடாது, எஃப்ஐஆர் காப்பி போட்டு கொடுத்துட்டாங்க, அதோடு நிற்கிது, நம்ம தான் அதுக்கான அடுத்த ஸ்டெப்பு எடுக்கணும் அப்படின்ற தகவல்களை நாம் தெரியப்படுத்திட்டோம். இந்த 2 டிரைவர்களும் கிளம்பி போயிட்டாங்க. நான் அங்கே அவுட்டரில் ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு தங்கியாச்சு. சரி, அப்போ நான் அங்கே இருக்கும்போது சும்மா இருப்பேனா? அப்போ இது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக ஃபோன் போட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் கேட்கும்போது, ஆல்ரெடி நான் இங்கேருந்து போகும்போதே அந்த வண்டி ஓனர்கிட்ட நான் பேசினேன். அப்போ அவங்க ஒரு தகவலை என்ன தெரியப்படுத்தினாங்க அப்படின்னா, எங்கள் சைடு இருந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்கள் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் இந்த பிரச்சனையை நாங்கள் கொண்டு போயிட்டோம், இந்த பிரச்சனையில் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, எங்களுக்கு சம்மந்தப்பட்ட வக்கீல்கிட்டையே அவங்க தரப்பில் இருந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க காம்ப்ரமைஷனுக்காக அப்படின்ற விஷயங்களை அந்த பஸ்ஸு ஓனர் நமக்கு சொல்கிறார். பெரிய பெரிய இடங்கள் அவங்க சொன்ன போஸ்டிங்கில் இருக்கிற நபர்களில் இந்த வீடியோவில் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி எல்லா பக்கமும் நாங்கள் பேசிட்டோம். ஆனால் இது ஒன்றும், அவரே ஓப்பனாக சொல்லிட்டார், இது ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க, பெரிய இடம் அப்படின்ற கான்செப்டு முதல் நாள் அவர் சொன்னது. நம்ம விழுப்புரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணோம், நமக்கு ஏன்னா நம்ம சங்கத்தில் ஆல்ரெடி ரிட்டையர்டு ஜட்ஜு முதல் கொண்டு ஏகப்பட்ட நபர்கள் இருக்காங்க. காவல்துறையில் வேலை செய்கிறவங்க, இந்த அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்கன்னு இந்த ரிட்டையர்ட் ஆனவங்க நிறையா பேரோட நம்ம டைஅப்பில் இருக்கோம். அப்போ அந்த ரிட்டையர்டு ஜட்ஜு ஐயா அவர்கிட்ட கேட்குறேன். கேட்கும்போது இந்த சம்பவத்தை பற்றி தெளிவாக சொல்லும்போது அப்போ ஒரு விஷயம் தெளிவாக சொன்னாங்க. இது அதிகபட்சமாக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அந்த எஃப்ஐஆர் காப்பியை படித்து பார்க்கும்போது இது ஸ்டேஷனில் இருந்தே பெயிலில் விட்டுருவாங்க, இது பெரிய கேஸ் ஆக போகிறதில்ல, இந்த பசங்க மேலேயும் கண்டிப்பாக கேஸாக ஆக்குவாங்க, இது அதிகபட்சம் போனால் ஸ்டேஷன் பெயிலில் போயிடும், இவ்வளவு தான் கான்செப்டில் முடியும், நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சில ஐடியாக்களை கொடுத்தாங்க. அந்த ஐடியாக்களை நம்ம நடைமுறை கொண்டு வருவோம்னு சொல்லி தான் அந்த ஓட்டுநர்கள்ட்ட சரவணன்றவர் அதோடு சரி, அதுக்கப்புறம் என்னுடைய மொபைல் தொடர்புக்கே வரலை, பிரவீன்ற நபர் மட்டும்தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த நபர்கிட்ட நான் பேசுகிறேன், எப்பா நான் எடுத்து வச்சிருக்கிற பிளான், இப்போ இதை பண்ணால் தான் நம்ம அடுத்த மூவுக்கு போக முடியும்னு சொல்லி மனித உரிமை ஆணையத்தில் நம்ம நேரடியாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நான் பண்ணியிருக்கேன். அதை முடிச்சுட்டு அப்படியே நேராக போய் முதல்வரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு, முதல்வரை பார்க்கறதுக்கும் ஒரு பொதுநலவாதி, அதாவது சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க அவருங்க மூலியமாக நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல மனித உரிமை ஆணையத்துக்கு போய் மனுவை கொடுத்துட்டு நாம் நேராக முதல்வரை போய் பார்த்து மனு கொடுக்க போகிறோம், இதாப்பா பிளானு, இதுக்கான ஏற்பாடுகளே பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற தகவலை நம்ம தெரியப்படுத்துகிறோம். சரிங்கண்ணே ஓகே வந்துடுறேன் அப்படின்னாரு. சரி ஞாயிற்றுக்கிழமை நீ ஆஃபீஸுக்கு வந்துடு, நம்ம சென்னையில் வேலப்பன் சாவடியில் ஆஃபீஸ் இருக்குது, நீ ஆஃபீஸுக்கு வந்துடு, நம்ம அங்கே எல்லாம் தெளிவாக பேசி முடிச்சுட்டு நம்ம திங்கட்கிழமை காலையில் ஃபஸ்ட்டு மனித உரிமை ஆணையத்துக்கு போகிறோம், 2வதாக முதல்வரை பார்க்க போகிறோம் அப்படின்ற தகவலை தெரியப்படுத்துகிறேன். சரிங்கண்ணேன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸுக்கு வரலை, ஃபோன் போட்டால் ஃபோனை எடுக்கலை. சரின்னு சொல்லி திங்கக்கிழமை ஃபோன் போடுறேன், ஃபோனை எடுக்கலை. நம்ம வக்கீல் ஒருத்தர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஏன்னா அவங்க வக்கீல்லேயே இந்த ஜென்ரல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவர். அப்போ அவர் கூப்பிட்டு என்னன்னு கேட்குறாரு, என்ன பாண்டி வர்றேன்னு சொன்னீங்க, இப்போ வரைக்கும் எந்த தகவலும் இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சார் இந்த மாதிரி டிரைவர் ஃபோனை எடுக்கலை அப்படின்றத நான் ஃபோனில் சொல்ல முடியாதுல்ல, நான் வந்துட்டுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி நேரடியாக போய் வக்கீல் சாரை பார்த்து நடந்த விஷயங்களை சொல்லும்போது, இதுக்கு தான் பாண்டி நான் சொல்கிறது, டிரைவருங்க அந்த நேரத்தில் ஆத்திரப்படுவாங்க, அதுக்கப்புறம் எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க, வெட்டியாக நீங்கள் வேறு எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்க,
இவங்க பாருங்கள் கடைசியில் காம்ப்ரமைஷனில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டார். வந்தாச்சு. திங்கக்கிழமை ஃபோனை எடுக்கலை. நல்லா தெரிஞ்சுங்க, திங்கக்கிழமை உங்களுக்கும் ஃபோனை எடுக்கலை. வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் போடுறேன், மெசேஜை பார்க்குறாங்க, ஆனால் ரிப்ளை இல்லை. செவ்வாய்க்கிழமை நம்ம சங்கத்தினுடைய நிர்வாகி, அவர் பேர் கௌரி சங்கர், கோயம்புத்தூரில் இருக்கார். அவரும் இந்த ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் கூட நட்பில் இருக்கிறவர். அவரும் அன்றைக்கி நைட்டு நமக்கு தகவல் தெரியப்படுத்தினார். அதன் அடிப்படையில் தான் வந்தேன். அப்போ அவருக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி டிரைவர்கள் 2 பேருமே ஃபோனை எடுக்கல. பிரவீன் மட்டும்தான் டச்சப்பில் இருந்தார். இப்போ பிரவீனும் டச்சில் இல்லை. இது என்னன்னு கேளுங்க, எனக்கு லைனில் பிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் இன்னொருத்தரை பிடிச்சி அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ் காலில் பேசுகிறோம். அப்போ பிரவீன்றவர் லைனில் வர்றார். அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அவருக்கு ஃபோன் போட்டேன். ஃபுல்லாக வெயிட்டிங்கிலே போயிட்டுருக்கேன். செவ்வாய்க்கிழமை 3 தடவை கூப்பிட்ருக்கேன், 3 தடவை வெயிட்டிங்கிலே போயிட்டு இருந்துச்சு. கௌரி சங்கர் மூலிமா அவரை நம்ம லைனில் எடுத்துட்டோம். லைனில் எடுத்த உடனே என்னப்பா ஆச்சு, ஃபோனை எடுக்க மாட்டேங்கிற, ஞாயிற்றுக்கிழமை வர சொன்னேன் வரலை, திங்கக்கிழமை இந்த இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன், ஏன் வரலை அப்படிங்கும்போது அவர் தயங்கிக்கிட்டே பேசுகிறார். என்னதே உனக்கு பிரச்சனை, நீ ஓப்பனாக சொல்லுப்பா. என்கிட்ட சனிக்கிழமை பேசும்போது என்ன சொன்னார், அண்ணே காம்ப்ரமைஷனுக்கு கூப்பிட்றாங்கண்ணே அப்படின்னு சொன்னார். நல்லா கேட்டுக்கங்க, காம்ப்ரமைஷனுக்கு கூப்பிட்றாங்கண்ணே அப்படின்னு சொன்னார். என்னப்பா நீ காம்ப்ரமைஷனுக்கு போகிற ஐடியாவில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைண்ணே நான் காம்ப்ரமைஷனுக்கும் போக மாட்டேன், கேஸையும் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்றத தெளிவாக சொன்னார். சரி ஓகே, காம்ப்ரமைஷனுக்கு போகிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு டிமாண்டை நீ வை. என்ன டிமாண்ட் அப்படின்னா, அடித்த 2 டிரைவருக்கும் ஆளுக்கு 50 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும்னு சொல்லு. பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த அடித்த 8 பேரும் இந்த 2 டிரைவர்களினுடைய கால கழுவி அந்த தண்ணியை குடிக்கணும், அதை நாங்கள் வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்ற டிமாண்டை வை, காம்ப்ரமைஷனுக்கு வந்தா அப்படின்னு சொன்னேன். சரிங்கண்ணே அப்படின்ட்டு வச்சார். இது சனிக்கிழமை நடந்தது. இப்போ செவ்வாய்க்கிழமை லைனில் வந்துட்டார். என்னப்பான்னு கேட்கும்போது இல்லைண்ணேன்னு முழுங்கி பேசினார். எப்பா எதுவாக இருந்தாலும் நீ ஓப்பனாக பேசு, இல்லை நீ காம்ப்ரமைஷனுக்கு போகிறனாலும் ஓப்பனாக கூட சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைண்ணே நாங்கள் ஒரு சங்கத்தில் இருந்தோம், அந்த சங்கத்துக்காரங்க அவங்க முன்னாடி நின்று பார்க்குறேன்றாங்க அப்படின்றாரு. சரிப்பா, இது சங்கம் சார்ந்து நான் வரலை, நான் ஒரு ஓட்டுநர் பாதிக்கப்பட்டிருக்காருன்ற எண்ணத்துக்காகவே வந்தேன். இப்போ அதனால என்ன பிரச்சனை அப்படின்றத நான் கேட்குறேன். நல்லா தெரிஞ்சுங்க நண்பர்களே, நான் ஒரு ஓட்டுநர் தாக்கப்பட்டிருக்காருன்ற கான்செப்டுக்காகத்தான் உள்ளே வந்தேன். இதனால என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது, இல்லைண்ணே அதாவது நம்ம சங்கத்தில் இருந்து வெளியில் போன நபர்கள் தான், நம்ம சங்கத்தில் இருக்கிற நபர்களை பூரா தூக்கிட்டு ஓடுன திருட்டு கும்பல்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த நபர்கள் நான் வர்றது அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் என்னையை கழட்டி விட சொல்லியிருக்காங்க. அதனால இந்த நபர் ஃபோன் எடுக்காமல் இருந்து என்கிட்ட மறைச்சு பேசுகிறார். சரிப்பா இப்போ நான் என்னதே செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைண்ணே அவங்க முன்னாடி நின்று பார்க்கட்டும், அப்போ நீங்கள் ஒதுங்கிக்கங்க இந்த பிரச்சனையில் இருந்து அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார். சரி ஓகே ரைட்டு, உனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீ நினச்சேன்னா தாராளமாக பார்ப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய நோக்கம் பாதிக்கப்பட்டது நீங்கள், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அதுக்காக தான் நான் முன்னாடி வந்தேன். இது இன்னொரு ஓட்டுநருக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக எடுத்து காட்டணுன்றதுக்காக தான் நாங்கள் உள்ளே வந்தோம். உங்கள் சங்கம் அதை செய்யுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யுங்க. அப்பயும் நான் தெளிவாக அந்த பையன்கிட்ட சொல்கிறேன், எப்பா மனித உரிமை ஆணையத்துக்கு போங்க, சிஎம்ஐ பாருங்கள், ஸ்டேஷனை நம்பி நீங்கள் உட்கார்றதுல எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க போகிறதுல நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்காது. நாம் எதிர்பார்த்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா இது 2 இடத்துக்கு போனால் மட்டும்தான் நடக்குன்ற தகவலை நான் தெளிவாக தெரியப்படுத்திட்டேன். அப்போ சரிண்ணே அவங்க பார்த்துக்குருவாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு மேலே நாம் எப்படி உள்ளே போகிறது நீங்களே சொல்லுங்கள். முகத்துக்கு நேராக நீ வராத, நீ இந்த பிரச்சனையில் தலையிடாத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம எப்படி உள்ளே போக முடியாது. ஆனால் அந்த பையன்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், எப்பா ஒரு கூட்டம் போடுறதுனாலையோ 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல கோசை போடுறதுனாலையோ எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா சட்டம் தெளிவாக இருக்குது, ஸ்டேஷன் அவங்களுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஸ்டேஷனில் இருக்கிற எஸ்ஐ அன்றைக்கி நான் கால் ரெக்கார்டு கூட போட்டுவிட்டேன் பார்த்தீங்களா, அவங்க முழுக்க அந்த நபர்களுக்கு ஃபுல் சப்போர்ட். ஏன்னா அது பணம் முதலைகள், அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, கையில் எடுத்துட்டாங்க. அப்போ நம்மக்கிட்ட பணம் இல்லை, ஆனால் நியாயத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்கு 2 இடம் இருக்குது. ஒன்று மனித உரிமை ஆணையம். மனித உரிமை ஆணையத்தில் எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த பணத்தை வச்சு விலைக்கு வாங்க முடியாது.
அவங்க அப்படி செயல்படவும் மாட்டாங்க. அங்கே போகிறோம், முதல்வர் அங்கேயும் மாற்ற முடியாது. இந்த 2 இடத்துக்கு போகிறதுக்கான ஏற்பாடு நான் பண்ணி வச்சிருக்கேன். சரி, ஓகே, நீங்களாவது அதை செய்யுங்க, அப்போதான் அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்றது சொன்னோம். அதை செய்யலை. ஆனால் இப்போ விழுப்புரத்தில் அனைத்து சங்க கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தெரியப்படுத்தணும் போட்டாங்க. 2ஆம் தேதி சங்கங்கள் வந்தாங்க, அதை நடத்தினாங்க. பழையபடி அதே எஸ்பி ஆஃபீஸில் போய் மனதையும் கொடுத்துருக்காங்க. எஸ்பி என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், அவங்கள ரிமாண்ட் பண்ணி நாங்கள் பெயிலில் விட்டாச்சு, கோர்ட்டில் கேஸ் நடக்க நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்றதையும் தெரியப்படுத்தியிருக்காங்க. இதுதான் நடக்கும்னதே நம்மளுக்கு வியாழக்கிழமையே தெரியுமே. அதுக்கப்புறம் தானே நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இதுதே நடக்க போகுதுன்னு நமக்கு வியாழக்கிழமை நைட்டே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம மாற்று வழிகளை ஏற்பாடு பண்ணுறோம். அந்த மாற்று வழிகளுக்குள்ளே போனாதே நமக்கான தீர்வு கிடைக்கும். இப்போ என்ன கண்டிஷனே, டிரைவர் மேலேயும் கேஸு, அவங்க மேலேயும் கேஸு. அவங்க வெளியில தான் இருப்பாங்க, உள்ளேலாம் போக மாட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்குலாம் வழி இல்லை. ஏன்னா அந்த மாதிரி தான் கேஸ் போட்டிருக்காங்க. இதுதான் விழுப்புரத்தில் ஆம்னி பேருந்துகளுக்கு ஓட்டுநர்களுக்கு நடந்த சம்பவம். என்னுடைய பார்வையில் நான் பார்த்தது. இப்போ இன்னும் நான் என்னுடைய தோழமை சங்கங்கள் எனக்கு இப்போ வரைக்கும் ஃபோன் போட்டு ஆதரவு தெரிவித்து கூப்பிட்டா உடனே வர்றேன்னு சொல்கிற சங்கங்கள் 33 சங்கங்கள் இருக்குது. அதில் 30 சங்கம் பதிவானது, 3 சங்கம் வந்து வாட்ஸ்அப் குரூப்பாக ரன்னிங்கில் வச்சுருக்காங்க, இன்னும் பதிவு பண்ணலை. மொத்தம் 33 சங்கங்கள். அந்த நண்பர்கள்லாம் கேட்டாங்க, அண்ணே நம்ம ஒரு போராட்டத்தை அறிவிப்போம், சென்னையில் பிரம்மாண்டமாக கொண்டு வருவோம், ஒவ்வொரு சங்கத்திலேருந்து நாங்கள் 100 பேரை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னாங்க. ஐயா, இங்கே போராட்ட களம்ன்றதுக்கு வேலை இல்லை. ஏன்னா இந்த இடத்துல போராட்ட களத்துக்கு வேலை இல்லை. இது நாசுக்கா செய்ய வேண்டிய வேலை. யார் முடிவெடுக்கணுமோ அங்கே நம்ம அந்த வேலையை செஞ்சாலே போதுமானது. அதனால் போராட்டம்லாம் வேண்டாம், நீங்கள் பொறுமையாக இருங்க, இதற்கான தீர்வு இதுதான். இவங்க மாற்று பாதையில் போயிட்டு இருக்காங்க, அதனால் அவங்க ஏதோ ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்க பண்ணுறதை பண்ணட்டும் அப்படின்ற தகவலை சொல்லி தான் நாம் ஒதுங்கி நின்னது நண்பர்களே. இதுதான் விழுப்புரம் ஆம்னி பேருந்து விஷயத்தில் நடந்த சம்பவம். இதுக்கு அடுத்து நான் என்ன ஸ்டெப்பு எடுக்கணும்னு சொல்கிறீங்க? முகத்துக்கு நேராக நீ ஒதுங்கிக்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா? சொல்லுங்கள், முடியாது. இந்த காரணத்துக்காக தான் அன்னைக்கு நடந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்துக்கிறல. கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், அது வந்து ஒரு நாள் நியூஸு மட்டும்தான். ஒரு வீடியோ எடுத்து நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் போட்டு பப்ளிசிட்டி தேடிக்கிறலாமே ஒழிய அதனால் என்ன நடந்துச்சு யோசிச்சு பாருங்க. இப்போ உடனே அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் கொண்டு வந்து பழையபடியே ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்களா? கிடையாது. அவங்க ஒரே இடத்துல கேஸ் போட்டிருக்கோம், அவங்க பெயிலில் போயிட்டாங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு எஸ்பி அதைத்தான் செய்வார், வேறு என்ன செய்வாங்க? அந்த எஸ்ஐ பேசுனதுக்கு இப்போ வரைக்கும் இதெல்லாம் கட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்லி சொன்னதாக வீடியோவில் பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த எஸ்ஐட பேசுன முழு ரெக்கார்டுமே இருக்குது, ஆனால் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்படின்றப்ப இந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி யாருக்கிட்ட கொண்டு போகிறது? எடுக்கணும்னு முடிவு பண்ணுறவங்க ஒரு தகவல் தெரிஞ்ச உடனே அதுக்கான ஆக்ஷனை எடுப்பாங்க. ஆனால் இங்கே எடுக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா பஸ்ஸு ஓனரு உளவுத்துறையில் இருக்கிற டிஐஜி வரைக்கும் பேசுனதை என்கிட்ட சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ தூரம் பொறுப்பில் இருக்கிற நபர்கள்ட்டே பேசி இங்கே ஒரு வேலையை ஆகலை அப்படின்னால் அப்புறம் அவங்க எவ்வளோ தூரம் பலம் படைத்தவங்கன்றது நமக்கு தெரியுதில்ல. அதை யோசிச்சு பாருங்க. அப்போ இவங்க அட்டாக் பண்ண முடியாத இடம் யார்? இவங்க விலைக்கு வாங்க முடியாத யார்? இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத இடம் எங்கே இருக்குது? அது 2 இடம் மட்டும்தான். மனித உரிமை ஆணையம், முதல்வர். நேரடியாக முதல்வரை பார்த்து மனு கொடுத்தோம்னா இதற்கான தீர்வு கிடைக்கும். ஏன் முதல்வர்னு சொல்கிறோம்னா காவல்துறை மந்திரி அவர் தான். அப்போ அவங்க முன்னாடி நின்று அதை பார்க்கும்போது தான் இதற்கான தீர்வு, மாற்று ஏற்பாடுகள் நடக்கும். இப்போ புதுசாக இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட நபர்கள் சைடு இருந்து ஒருத்தர் மற்றவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதனுடைய கால் ரெக்கார்டு எனக்கு வந்துச்சு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம்னி பேருந்து விஷயத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு முழுமையாக தெரியுமா? அந்த பேருந்து ஓட்டுநர் அந்த காரை இடித்தார், இடித்ததுனால தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு, காருக்குள்ளே லேடிஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு யூகத்தை கிளப்பி கற்பனை விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க.
ஏன்னா இதெல்லாம் கேஸை உடைக்கிறதுக்கான வழிகள். இது அவங்களுக்கு கைவந்த கலை. நம்ம எம்படி சினிமாவில் பார்த்துட்டு இருப்போம், பணபலம் படைத்தவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு. அப்போ சூட்டோட சூடாக அதுக்கான வேலைகளை அப்பப்போ பார்த்துருந்தா அப்படின்னாதே இதற்கான தீர்வும் கிடைச்சிருக்கும். இதற்கான தீர்வு இனி எப்போ கிடைக்குது, எப்போ கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வருது, என்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னு கூட இனி நம்மளுக்கெல்லாம் தெரிய போகிறது கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன சொல்கிறது, நம்ம சங்கத்தில் உறுப்பினராக இருந்த நபரே ஒரு பிரச்சனைக்கு நம்ம முன்னாடி நின்று எல்லா வேலையிலும் பார்க்கும்போது கடைசியில் அவங்க கூட்டு மிரட்டினாங்கன்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டு போனவர். இப்போ இவர் நம்ம சங்கத்திலேயே இல்லை, ஒரு ஓட்டுநராக தாக்கப்பட்ட நபருக்காக முன்னாடி போனால் இப்போ அவர் நேரடியாக பின்வாங்கிட்டாரு நம்மக்கிட்ட சொல்லி, அவங்க சங்கம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி. அப்போ அவங்க சங்கம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? இப்படித்தான் ஓட்டுநர்களினுடைய ஒற்றுமை அப்படின்றது உடையிறது. சங்கங்களினுடைய கூட்டமைப்பு அப்படின்றது இல்லாததுனால தான் இன்னைக்கு ஓட்டுநர்களுக்கு நடக்க வேண்டிய எந்த விஷயமும் நடக்கலை. எல்லாமே பிரிஞ்சு 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 பாதி பாதியாக கிடைக்கிறதுனால மற்றவங்க ஈஸியாக நம்மளை கபடி விளையாண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம இனத்திற்கான வளர்ச்சி வராததுக்கு காரணம் இதுதான். நம்மளேதே, வேற யாரும் கிடையாது. நம்ம தான் நமக்கான எதிரியவும், நம்ம தான் நமக்கான நண்பனும் கூட. ஆனால் அதை சரியாக புரிஞ்சுக்கிறவங்களால மட்டும்தான் இனி வரும் காலத்தில் ஓட்டுநர்களினுடைய பிரச்சனைக்கான தீர்வை தெளிவாக கொண்டு வந்து நம்ம இனத்துக்கான வளர்ச்சிக்கான அடுத்த கட்ட பணிகளை செய்ய முடியும் நண்பர்களே. இப்போ விழுப்புரம் மேட்டருக்கான தெளிவான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் வாய் திறந்து பேசக்கூடாதுன்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தும் வேறு வழியில் மாத்துக்கட்டில் 2 நாட்களாக ஃபோனு. என்னங்கண்ணே நீங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்க, நீங்கள் வீடியோ போட்டுது, உங்கள் வீடியோவே ஒரு 15-16 லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க. அப்படி முன்னாடி நின்று எல்லாருக்கும் இந்த பிரச்சனையை நீங்கள் தெரியப்படுத்தி நீங்கள் எல்லாத்துக்கும் கிளம்பி வாங்க, ஒவ்வொரு சங்கமும் கிளம்பி வாங்கன்னு ஆக்ரோஷமாக வீடியோலாம் போட்டிருந்தீங்க. அவ்வளோ தூரம் இறங்கி செஞ்சுட்டு எதுக்காக நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நண்பர்கள்ட்ட இருந்து வர்ற ஃபோன் கால்ஸ் நம்மளால் தாங்க முடியலை. ஒவ்வொருத்தருக்கும் பதில் ஓயாமல் இதையே நான் சொல்லிகிட்டே இருக்க முடியல. அதனால தான் நான் லைவ்லேயே ஒரு வீடியோவை போட்டு நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தினது நண்பர்களே. இப்போ ஒரு சம்பவம் கூட வந்திருக்கு. சரி, அதை பற்றின தகவல்களை நான் அடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரியாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் ஓட்டுநர்கள் தாக்கப்பட்டுட்டு தான் இருக்கும். அப்போ இதுக்கான முதல் விஷயமா சங்கங்கள் வைத்து நடத்தக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் என்ன செய்யணும், நாம் பூரா என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற கேள்வி என்கிட்ட இருக்கு. என்கிட்ட அதற்கான விடையும் இருக்கு. என்ன செய்யணும், என்ன செஞ்சால் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் கிடைக்கும். நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் அந்த தகவல்களை தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன். ஓட்டுநர்களை தாக்கும் நபர்கள் மீது நான் பெயிலபிள் கொலை வழக்கு பதிவு செய்யணும். இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஓட்டுநர்கள் தாக்கப்படுறது நிற்கும். அப்படி இல்லையா, ஓட்டுநர்களுக்கு தற்காப்புக்கு ஆயுதம் கொடுக்கணும். இன்னைக்கு பஞ்சாப் சிங்கு கிட்ட போய் யாராவது ஒரு ஆள் வாலாட்ட சொல்லுங்க பார்ப்பான், முடியவே முடியாது. அவங்கள பார்த்தாலே தெரிச்சு ஓடுவாங்க. காரணம் என்ன, அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக வச்சிருக்கிற ஆயுதம். சாதாரணமாக எடுத்த உடனேலாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க மேலே கை வச்சா மட்டும்தான் அந்த ஆயுதத்தை எடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அதை அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். ஒன்று சட்டத்தை அமல்படுத்தணும், இல்லை ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு கவசம், தற்காப்பு பாதுகாப்பு கவசம் கொடுக்கணும். ஆயுதம் கொடுக்கும்போது அதை வச்சு நம்மளை நாம் பாதுகாத்துக்கிறலாம். இந்த 2 விஷயங்களில் ஏதாவது ஒன்று கூட நடக்காமல் ஓட்டுநர்கள் தாக்கப்படுவதை நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக முடியாது நண்பர்களே. இன்னைக்கு கூட யார் அடி வாங்கியிருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த ஆமணி பேருந்தில் நடந்த விஷயம் வீடியோவாக வரப்போய் நாம் எல்லாருக்கும் தெரியும். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆமணி பேருந்து, எத்தனை 1000 ஆமணி பேருந்துகள் ஓடுது. அத்தனைதுலேயும் நடக்கிற பிரச்சனையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கா சொல்லுங்க பாப்பா. ஏன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. சரி விடுங்க, நான் தான் அந்த டாப்பிக்கை இன்னொரு நாள் நான் சொல்கிறேன்ட்டு. ஏன்னா இப்போ தான் அந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கோம். அதை நான் முடிச்சுட்டு அதை தெரியப்படுத்துகிறேன். இப்படி வீடியோ எடுத்து வந்த விஷயங்கள் மட்டும்தான் நம்மளுடைய பார்வைக்கு தெரியுது.
வீடியோவில் வராமல் வெளியில் சொல்லாமல் இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது. அப்போ இது பூரா நிற்கணும் அப்படின்னா அது சட்டம் போட்டால் மட்டும்தான் சாத்தியம். ஒவ்வொரு நபருக்கும் பாதுகாப்புக்கும் ஒவ்வொரு ஆளை அனுப்ப முடியாது. இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னா முதல்ல ஓட்டுநர்களாக இருக்கக்கூடிய நமக்குள்ள ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு ஓட்டுநருக்கு பிரச்சனைனா ஒரு ஓட்டுநர் நின்று கேள்வி கேட்குற இடத்துல இருக்கணும். இல்லை அதை ஒரு சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருந்துட்டா அப்படின்னா அந்த சங்கத்துக்கு தெரியப்படுத்தும் போது அதனுடைய தன்மை என்னன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்க அதுக்காக நாம் குரல் கொடுக்குற பணிகளை செய்யலாம். எந்த நபராக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சங்கத்தில் இருங்க. ஓட்டுநர் அப்படின்னாலே முதல்ல ஒரு சங்கத்தில் இருங்க. அதே மாதிரி சங்கத்தில் இருந்து நேரடியாக பணிக்கு போங்க. நீங்களா இண்டிவிஜுவலாக ஒரு ஓனர்கிட்ட போய் வண்டிக்கு சேர்ற இதை விட்டுருங்க. அப்படி போய் சேர்றதுனால தான் உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய மரியாதைகளும் சலுகைகளும் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுமே நிறைய இடங்களில் மறுக்கப்படுது. உங்களுக்கானது கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சங்கத்தில் இருந்து போகும்போது தான் அங்கே உங்களுக்கு முதல்ல மதிப்பு இருக்கும். எப்பா சங்கத்திலேருந்து வந்திருக்காங்க, நாளைக்கு இந்த டிரைவர் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னோம்னா அவங்க சங்கத்தில் இருந்து வருவாங்கப்பா, இவர் ஏதாவது தப்புன்னா நம்ம சங்கத்தில் சொல்லுவோம், அவங்க கேட்டுக்குருவாங்க அப்படின்ற மனநிலைக்கு வரும்போது தான் இதை பூராமே நம்ம மாற்ற முடியும். போக்குவரத்து துறை அமைச்சரை பார்க்க வேண்டும். குணா நண்பரே வணக்கம். போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதனுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல யார் யார் இருக்கா? அதாவது ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் தாக்கக்கூடாது, அது மனிதாபிமானத்துக்கு மீறின செயல். அப்ப இதை தட்டி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறது மனித உரிமை ஆணையம், சரிங்களா? அப்ப அவங்க கேட்கலாம். ரெண்டாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அதுக்கான நடவடிக்கை எடுக்கல. அப்ப அதை யார் கேட்கணும்? போலீஸ் மினிஸ்டர், நம்ம சிஎம் சார் தான் கேட்கணும். இப்போ போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட நம்ம சம்பந்தப்பட்ட மனுக்கள் வேணா கொடுக்கலாமே ஒழிய இதில் நேரடியாக தலையிட்டு அவர் என்ன கொடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன நடவடிக்கை எடுத்துருவாரு? இதில் நேரடியாக தலையிட்டு அவருடைய நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கான வழிகள் இல்லை. குணா நண்பரே, இது சம்பந்தப்பட்ட இடம் இரண்டு. ஒன்று மனித உரிமையான, இல்லைன்னா போலீஸ் மினிஸ்டர். இந்த இரண்டு நபர்களை பார்க்கும்போது தான் இதற்கான தீர்வு கிடைக்கும் நண்பரே. அதனால தான் நான் முதல்வர்னு சொன்னது. ஏன்னா இந்த மாதிரி நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் நாம் நிறைவு செய்யணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நாம் ஒற்றுமையாக ஒன்றா இருக்கணும். ஒரு சங்கத்தில் இருந்து நம்ம வேலைக்கு போகும்போதும் சரி அங்கே நமக்கான மதிப்புகள் கிடைக்கும். இந்த இன்னைக்கெல்லாம் என்கிட்ட கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வேக்கன்சிக்கு கால் பண்ணியிருக்காங்க. எனக்கு இத்தனை டிரைவர் வேணும், இத்தனை டிரைவர் வேணும், சங்கத்தில் இருந்து கொடுங்க அப்படின்னு. என்னால் டிரைவர் கொடுக்க முடியலை. எப்படி? என்னால் டிரைவர் கொடுக்க முடியலை. அவ்வளோ வேகன்சி வருது, ஆனால் அனுப்புறதுக்கு என்கிட்ட டிரைவர் இல்லை. 100ல் ஒரு 2 பேர் ஃபோன் போட்டு அண்ணே வேகன்சி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கண்ணே அப்படின்றாங்க. அவங்கள நாம் அனுப்பிச்சி வச்சிடறோம். 1,03,800 சில்லற பேர் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் 2 பேர் ஒரு ஆளுதே என்னைக்கோ ஒரு நாளைக்கு பதிவு போகிறாங்கண்ணே வேகன்சி இல்லாமல் இருக்கனே, ஏதாவது வேகன்சி இருந்தால் தெரியப்படுத்துங்கண்ணே அப்படின்னு சொல்லி. டிரைவர் கேட்குறது அதிகமாக இருக்குது, ஆனால் டிரைவர் நம்ம கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட டிரைவரே இல்லாத அளவுக்கு இருக்குது. அப்போ இந்த நிலைமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். நம்ம சங்கத்தில் சொல்கிறது அதுதான். நீங்கள் எங்கே வண்டிக்கு போகணுனாலும் எங்கே வேலைக்கு போகிறீங்கனாலும் சங்கத்தின் நேரடி பார்வையில் போங்க, உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற விஷயங்களை தான் நாம் தெளிவாக தெரியப்படுத்திட்டு இருக்கோம். இதுதான் நண்பர்களே, ஓட்டுநர்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்றத நாம் நினச்சாதான் கொண்டு வர முடியும். அதை கொண்டு வர்றதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. சில இடங்களில் வீரத்தை பயன்படுத்தலாம், சில இடங்களில் விவேகத்தை தான் பயன்படுத்தணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம நிற்கிறது போர்க்களம். போர்க்களத்தில் வெற்றி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வெற்றி கிடைக்கிறதுக்கு வீரம் மட்டுமே பத்தாது, விவேகத்தையும் பயன்படுத்தணும். என்ன போட்டிருக்காரு சங்கர் எஸ்பிஎஸ், அவன் எத்தனை வண்டியை அனுப்பிவிட்டு கேட்டு வந்தவன தேவர் டோட்டல் கண்டால் நண்பரே, லைவ்ல இப்படிலாம் அசிங்கமாக பதிவு போடலாமா? சரிங்களா? இந்த மாதிரி தான் நண்பர்களே போயிட்டுருக்கு.
இதுதான் இன்னைக்கு நம்ம தெரியப்படுத்த வந்த தகவல். முழுக்க முழுக்க ஆவணி பேருந்து, விழுப்புரம் ஆவணி பேருந்து ஓட்டுநர்களுக்கான பிரச்சனைகளுக்கான நான் கண்ணால் பார்த்த வரைக்கும் உங்ககிட்ட தகவல் தெரியப்படுத்தியிருக்கேன். சரிங்களா? இனிமேல் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய ஃபேஸ்புக் சேனல் வழியாக லைவில் வருவ நண்பர்கள் உங்களுக்கான சந்தேகங்கள் எது இருந்தாலும் கேட்கலாம். எனக்கு தெரிந்த அளவுக்கு அதற்கான விடைகளை நான் தர்றேன் அப்படின்னு தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.